ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் வீடியோக்கு 3K லைக்ஸ் வந்தா கஸ்டமைஸ்டான புஷ் புல் லெக் ஸ்பிளிட் ஃபுல்லா போடுறோம்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு நீங்க 2.7K லைக்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தீங்க. பரவாயில்ல, உங்களுக்காக அத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிபிஎல் ஸ்பிளிட் வேணும்னு கேட்டீங்கன்றதுக்காக ஒரு தனி சீரீஸே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து புஷ் டேக்கு தனியா, புல் டேக்கு தனியா, லெக் டேக்கு தனியான்னு சொல்லிட்டு 3 வீடியோஸ் வரப்போகுது. இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளவு செட்ஸ் பண்ணணும், எவ்வளவு ரெப்ஸ் பண்ணணும், அண்ட் நான் கொடுக்க போற எக்ஸசைஸ் எல்லாத்தையும் எப்படி பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முதல் கொண்டு மொத்தமா சொல்லி தர போறேன். ஸோ கெட் ரெடி டு லேர்ன் சம்திங் நியூ which is going to take you to the next level. இப்போ இதை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் புஷ் புல் லெக் ஸ்பிளிட்ல முதல் டே அன்னைக்கு புஷ் மூவ்மெண்ட்ஸ் பண்ற எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப். அண்ட் செகண்ட் டே அன்னைக்கு புல் மூவ்மெண்ட்ஸ் பண்ற எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. பேக், பைசெப்ஸ் அண்ட் ரியர் டெல்ஸ். அண்ட் டே 3 அன்னைக்கு லெக்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு அகைன் திரும்பி புஷ் புல் லெக்ஸ் சாட்டர்டே வரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு சண்டே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விடுவாங்க. இதுல என்னடா கரெக்டா தானே இருக்கு இது ஸ்பிளிட்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இப்போ 2019க்கு முன்னாடிலாம் ப்ரோ ஸ்பிளிட் தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அதுல வந்து மண்டே செஸ்ட், டியூஸ்டே ஷோல்டர்ன்ற மாதிரி டெய்லி ஒரு மசிலா ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் லேட்டர் ஆன் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணி அது வித்தின் 48 ஹவர்ஸ்ல ரெக்கவர் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல அதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுக்கறது நாட் அட்வைசபிள்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி 2 days ஒன்ஸ் எல்லா மசிலும் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிபிஎல் ஸ்பிளிட் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்பிளிட் ஃபார் மசில் பில்டிங்னு எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் லாக்டவுன் டைம்ல வீடியோ போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த பிபிஎல் ஸ்பிளிட்டுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் சுத்தி காமிக்கிறாங்க. அண்ட் அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த புஷ் புல் லெக் ஸ்பிளிட்டை எஃபெக்டிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னா அதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம் இதுல நிறைய செட்ஸ் அண்ட் நிறைய எக்ஸசைஸ் இருக்கிறது தான். இவ்வளோ இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணி முடிக்கவே நிறைய பேருக்கு 2 hours கிட்ட ஆயிடும். அண்ட் இது கண்டிப்பா ரெக்கமெண்டட் வால்யூமை விட ரொம்ப அதிகம். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ். பொதுவாக ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ்லாம் நல்லா பெருசா இருந்தால் ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு ஜிம் போற மாதிரி நல்லா ஜாக்டா இருப்பாங்க. பட் இந்த ஸ்பிளிட்ல நீங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு லாஸ்டா தான் உங்க ஆர்ம்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க இன்எஃபெக்டிவா ட்ரெயின் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு வீக்கர் அண்ட் ஸ்மாலரான ஆர்ம்ஸ் இருக்கும். மூணாவது பெரிய ப்ராப்ளம், நீங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ரெஸ்டே தான் கிடைக்கும். இந்த ஒரு ரெஸ்டே கண்டிப்பா உங்களோட மசில்ஸ்க்கும் சரி, சிஎன்எஸ் அதாவது உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கும் சரி இனஃபான ரெஸ்ட் டைமா இருக்காது. ஸோ இதனால கண்டிப்பா உங்களோட ட்ரைனிங், ரெக்கவரி அண்ட் மசில் பில்டிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இது பார்த்தா அதுக்கு பிஸியான ஷெட்யூல் இருக்க பீப்புள்லாம் 6 days a week ஜிம் வரது, இவ்வளோ ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பாசிபிளா சவுண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பிளிட்டை மாற்றணுன்றத ஃபுல்லா கவர் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மீதி வீடியோவை ஜிம்ல போய் கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் புஷ் டேல செஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனா இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் பண்ண போறோம். இது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ன்றதுனால இது ரிலேட்டிவ்லி ஹெவியரான வெயிட்ல 6 to 12 rep range-குள்ள எக்ஸிக்யூட் பண்றது நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கொடுக்க போற ரொட்டீன்ல மோஸ்டா ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் வந்து காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் தான் கொடுப்போம். இதுக்கு ரீசன் என்னன்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்ன்றது பேசிக்கா 2 or more ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸை இன்வால்வ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதா காம்பவுண்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு மசில் பில்டிங் அட்வான்டேஜோட சேர்ந்து உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால நாங்க மெயினா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுவோம். இதோட சேர்ந்து நீங்க நிறைய மசில் குரூப்ஸை ஒரே டைம்ல ட்ரெயின் பண்றதுனால அது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ற மெயினான தப்பு என்னன்னா பெஞ்சோட ஆங்கிளை வந்து இது ரொம்ப மேலே வச்சிருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கீழே வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாம ஒரு 30 to 45 டிகிரிக்குள்ள வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா அப்பர் செஸ்ட்ல விழும். அண்ட் இதை இன்னும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க அப்பர் பேக்கை நல்லா பெஞ்சோட ஒட்டி பிளேஸ் பண்ணுங்க. தென் எல்போஸை ரொம்ப ஃபிளார் அவுட் பண்ணாம ஸ்லைட்டா டக்கின் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ஃப்ளை மாதிரி பண்ணாம பிரஸ் மாதிரி பண்ணுங்க. அண்ட் மெயினா வெயிட்டை உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிரஸ் பண்ணாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல பிரஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இதுல 3 sets பண்ணிக்கோங்க. பட் இதே ஒரு இன்டர்மீடியட்டா இருந்தீங்கன்னா நீங்க 2 sets கூட பண்ணிக்கலாம். அண்ட் ரெப் ரேஞ்சுமே ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க வந்து 10 to 15 கூட பண்ணுங்க. அண்ட் இன்டர்மீடியட்னா 6 to 12 போதும். எக்ஸசைஸ் நம்பர் 2 வந்து நம்ம ஷோல்டரோட லேட்டரல் ஹெட்டை டார்கெட் பண்றதுக்கு டம்பிள் லேட்டரல் ரேசஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த டேவோட ஒரே ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து இதுதான். அது ஏன் நான் வந்து செகண்ட் புஷ் டேல சொல்றேன். லேட்டரல் ரேசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பொசிஷன்ல மேக்ஸிமம் மைண்ட் மசில் கனெக்ஷன் வருதுன்றது பர்சன் டு பர்சன் மாறும். ஏன்னா ஒருத்தரோட பாடி டைப், ஒருத்தரோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். பட் காமனா சொல்லணும்னா ஃபுல்லாக ரொம்ப அப்ரைட்டாக நிற்காதீங்க. ஸ்லைட்டாக உங்கள் அப்பர் பாடியில் பெண்ட் இருந்துட்டு டம்பிள் லேட்டரல் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஸ்ட்ரெச் கிடைக்கும். அண்ட் டம்பிள்ஸ் வந்து ரொம்ப உங்கள் பாடிக்கு ஃப்ரண்ட்லேயும் எடுத்துகிட்டு போகாதீங்க அண்ட் ரொம்ப எக்ஸாக்டாக சைட்லேயும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு மாதிரி உங்கள் பாடியிலேருந்து 45 டிகிரி ஆங்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேட்டரல் ஹெட் செம்மையாக ஃபீல் ஆகும். அண்ட் உங்கள் எல்போலையுமே ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பெண்டை வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அண்ட் டம்பிள் வந்து உங்களோட ஷோல்டர்ஸோட பேரலல் வரைக்கும் லிஃப்ட் பண்ணணும்.
இந்த மூவ்மெண்ட்டில் எங்களோட ரெக்கமெண்டட் ரெப் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 to 15. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் ரெப் ரேஞ்ச்லேயே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லேட்டரல் ரேசஸ் வந்து ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து மைண்ட் மசில் கனெக்ஷன் ஒழுங்காக ஃபீல் ஆகாது. அண்ட் ஷோல்டர்ஸ், எல்போஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பெயின் கூட வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பெயின் டிஸ்கம்ஃபர்ட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 8 to 15 ரெப் ரேஞ்சில் எந்த மாதிரி வெயிட்ஸ் வச்சு உங்களால் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை பிக் பண்ணி சேஃபாக பண்ணுங்கள். இந்த டேயோட தேர்ட் எக்ஸசைஸாக நம்ம ட்ரைசப் புஷ் டவுன்ஸ் பண்ண போகிறோம், நம்ம ட்ரைசப்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எதர் ஒரு ஸ்ட்ரெயிட் பார், ரோப்பு, வி பார் எந்த ஹேண்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதில் பெஸ்ட்டான மைண்ட் மசில் கனெக்ஷன் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எதுவும் பெருசாக மேட்டர் ஆகாது. இதை பர்ஃபார்ம் பண்ணும்போது மெயினாக எல்போஸை ரொம்ப ஸ்விங் பண்ணி பண்ணாமல் உங்கள் எல்போஸை முடிஞ்ச அளவு லாக்டாக வச்சுக்கிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பர்ஃபார்ம் பண்ண பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓரளவு ஹெவியராக போகும்போது ஸ்லைட்டான எல்போ மூவ்மெண்ட் இருக்கலாம், பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கீப் யர் எல்போஸ் லாக்ட் இன். ட்ரைசப் புஷ் டவுன்ஸ்க்கு நம்ம 3 sets பண்ண போகிறோம் அண்ட் 8 to 15 reps தான் பண்ண போகிறோம். இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ ரெகுலராக உங்கள் ஷோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வார்ம் அப் பார்ட்டுக்கு. ஸோ நம்ம 3 sets பண்ணாலும் லாஸ்ட் அந்த செட்டில் இன்டென்ஸாக புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெப் ரேஞ்சும் அதே ரீசன் தான். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஹையர் ரெப் ரேஞ்சிலே வச்சுக்கோங்க. இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ நல்லா ஃபீல் ஆகுதுன்ற போது மட்டும் கொஞ்சம் ஹெவியராக ஒரு 8 repலாம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அகைன் இந்த மூவ்மெண்ட்லையுமே நீங்கள் டேரெக்டாக ஹெவியாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்போவில் ஸ்ட்ரெயின் அதிகமாகி பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 4ல என்ன எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா பெக்டெக் ஃப்ளைஸ் ஆர் கேபிள் ஃப்ளைஸ். இது உங்கள் கம்ஃபர்ட் அண்ட் ஆக்சசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூவ்மெண்ட்டில் நிறைய பேர் என்ன காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இதை ப்ரெஸ் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஒரு ஃப்ளை மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதுக்கு உங்கள் ஸ்கேப்புலரை பின்னாடி புல் பண்ணி லேட்ஸை டைட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ஷனில் ஒரு ஃப்ளை மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு அகைன் அரௌண்ட் 8 to 15 reps தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 to 15 rep ரேஞ்சில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மைண்ட் மசில் கனெக்ஷன் இருக்கும். இந்த மூவ்மெண்ட்டில் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா ஹெவியர் வெயிட்ஸில் 8 repsல கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5க்கு கேபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் டம்பிள் ஸ்கல் கிரஷஸ் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் திஸ் டேவாக இருக்க போது. அண்ட் ஏன் நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்னொன்று நிறைய பேருக்கு டம்பிள் ஸ்கல் கிரஷஸை லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு பண்ணும்போது எல்போவில் பெயின் வரது காமனாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிள் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறீங்கன்னா இது சிங்கிளாக பண்ணிக்கோங்க. ஏன்னா சிங்கிளாக நீங்கள் பண்ணும்போது யூனிலேட்டரலாக ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ யூனிலேட்டரலாக ட்ரெயின் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைட் ஸ்ட்ராங்கராகவும் இன்னொரு சைடில் கம்மி மசில் அண்ட் கம்மி ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்ற மாதிரி வீக்கராகவும் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் ஆகி 2 சைடும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும் அண்ட் ஈக்குவலான மசிலும் போடும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்கள் நீ லெவலில் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் எல்போஸில் ரொம்ப மினிமலான மூவ்மெண்ட்டோட ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பர்ஃபார்ம் பண்ணுங்க. இதோட செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 3 sets 10 to 15 rep ரேஞ்ச் வரைக்கும் பண்ணலாம். அண்ட் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 sets 8 to 12 rep ரேஞ்சில் பண்ணால் கூட போதும். இப்போ பீப்புளுக்கு வந்து காமனாக இந்த டைமில் ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன இது வெறும் 5 எக்ஸசைஸில் வந்து முடிச்சிட்டானுங்க புஷ் டேவே அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். உங்களுக்கு ஆக்சுவலாக மசில் பில்ட் பண்ணுறதுக்கு 20 செட்டு 10 வேரியேஷன் பண்ணால் தான் மசில் பில்ட் ஆகும்லாம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக எவ்வளோக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். என்ன ஒன்றுனா வால்யூம் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மாறும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்ஸ் பண்ணாலும் வந்து ப்ராப்ளம் இருக்காது, சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் இது வந்து ஒரு மினிமம் ரேஞ்சாக வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு இந்த செட்ஸ் அண்ட் ரெப் ரேஞ்சில் நல்லா இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணால் நல்ல மசில் க்ரோத் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் நாங்களுமே வந்து இந்த அளவு செட்ஸ் அண்ட் ரெப்ஸில் தான் ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்குன்றதுனால உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நல்லா இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களோட கான்சன்ட்ரேஷனை போடுங்க. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3 செட்டுன்றதுல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வைக்காதீங்க. ஓகே, ஸோ புஷ் டே 2 பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னதான் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு புஷ் டே ரொட்டீனாக இருந்தாலும் எக்ஸாக்டாக இந்த ஒரு நாங்கள் கொடுக்க போகிற ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா மட்டுமே உங்களுக்கு பயங்கரமான ஃபிசிக் வரும்ன்றது கிடையாது. ஏன்னா ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டை தாண்டி உங்களோட ஸ்லீப்பு, உங்களோட நியூட்ரிஷன், உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் இன்ஜுரிஸு, உங்களுக்கு எந்த அளவு வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி செட் ஆகுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு ரெக்கவரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட க்ரோத் அண்ட் மசில் பில்டிங்கில் செம்மையாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரோத் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைச்சிட்டே இருக்கும். என்னடா இது இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா அவ்வளோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்களே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் அண்ட் மந்த்ஸில். இல்லை எனக்கு இது எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அண்ட் எனக்கு பெட்டரான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளையண்ட்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜோட உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பெய்ட் பர்சனல் 1-on-1 கோச்சிங்கோட ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் சார்ட், பர்சனலைஸ் டயட் சார்ட்னு சொல்லிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடிகிற விதத்தில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை நீங்கள்
நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்ற ஃபாலோ பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் உங்க கூட காண்டாக்ட்லேயே இருப்போம். ஏன்னா இது ஒரு 1-to-1 பெய்ட் கோச்சிங். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் வாங்கிட்டு நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரு டவுட்டில் கூட இருக்க மாட்டீங்க. வில் பி தேர் ஃபார் யூ டு கைட் யூ கம்ப்ளீட்லி. ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்க ஃபார்மோட லிங்க்கில் போய் தொட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ஆட் பண்ணுறேன், அதில் போய்ட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த செகண்ட் புஷ் டே மோர் ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசப் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இந்த லேக் ஆஃப் ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் ப்ராப்ளம்ஸை இது சால்வ் பண்ணிடும். இந்த டேவோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக நம்ம சீட்டட் டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஸ்மித் மெஷின்லையோ இல்லை பார்பலில் கூட பண்ணிக்கலாம். இந்த டேவோட ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மூமெண்ட்ன்றதுனால இதில் நம்ம 6 to 12 ரெப்ஸில் நல்லா ஹெவியாக ட்ரெயின் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா வெறும் காது வரதுக்கு மேலே தலை வரைக்கும் தான் கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் டம்பிள்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இதுக்கு பதில் நீங்கள் பெஞ்சோட ஆங்கிளை வந்து ஃபுல் அப்ரைட்டாக வைக்காம ஸ்லைட்லி இன்க்ளைண்டாக வச்சுட்டு உங்கள் எல்போஸையும் ஸ்லைட்டாக டக்கின் பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பர்ஃபார்ம் பண்ணுங்க. இதில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 3 sets பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா 2 sets நல்லா ஹெவியாக ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம லேட்டரல் டெல்டா டார்கெட் பண்ணுறதுக்கு கேபிள் லேட்டரல் ரேசஸ் பண்ண போகிறோம். இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ அகைன் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆர் உங்களோட நீ ஹைட்டில் வந்து இந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி பண்ணுறப்போ பெட்டரான மைண்ட் மசில் கனெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக கீழே வச்சிங்கன்னா நிறைய பேர் லிஃப்ட் பண்ணுறப்போ அவங்க ட்ராப்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா அதை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ உங்கள் எல்போஸ் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லேட்டரல் ஹெட்டில் ஃபீல் ஆகும். இந்த எக்ஸசைஸ்க்கும் அகைன் நீங்கள் 3 sets 8 to 15 ரெப்ஸில் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் அ பிகினர். நீங்கள் ஒன்ஸ் ஒரு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் ஆனீங்கன்னா 8 to 12 ரெப்ஸில் கூட பண்ணலாம். பட் எல்லாருக்கும் ஒரு காமனாக டவுட் இருக்கும், எந்த மாதிரி வெயிட் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ரெப்பில் பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் மேக்ஸிமம் 10 reps வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 reps வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மஸ்குலர் ஃபெயிலியராக இருக்கணும். ஸோ அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற வெயிட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வேற வெயிட்டாக இருக்கலாம். அது உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் ப்ராப்பராக அசஸ் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹெவியராக தூக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெயிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. ஆர் உங்களுக்கு மைண்ட் மசில் கனெக்ஷனே ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த வெயிட்டில் பண்ணோன்றதுல ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நான் கொடுத்துருக்க ரெப்ரேஞ்சில் ஃபெயிலியர் ஆர் க்ளோஸ் டு ஃபெயிலியர் ரீச் பண்ணோன்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸாக நம்ம ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஜேஎம் ப்ரெஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மித் மெஷினுக்கு ஆக்சஸ் இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு டம்பிளில் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எந்த அவைலபிலிட்டியும் இல்லை, நீங்கள் ஸ்கல் க்ரஷர்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மூவ்மெண்ட்டே வந்து நம்ம ட்ரைசெப்ஸ்க்கு பண்ணுறோம்னா உங்கள் ஷோல்டர் ஜாயின்ஸும் மூவ் ஆகி நீங்கள் ஒரு ட்ரைசெப் மூவ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ண முடியும். அண்ட் இந்த மூவ்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் லேட்ரல் அண்ட் மீடியல் ஹெட் வந்து செம்மையாக டார்கெட் ஆகும். இதை நீங்கள் டம்பிள் ஆர் ஸ்மித் மெஷின் எதில் வேணால் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ மெயினாக வெயிட் வந்து உங்களோட நோஸ் அண்ட் மவுத் ரீஜனுக்கு எக்ஸாக்டாக பேரலாக இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்கள் எல்போஸ் மினிமம் 90 டிகிரி ஆர் அது கீழே ஸ்ட்ரெச் ஆகணுன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அகைன் இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ எல்போஸ் ரொம்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகாமல் மினிமலான எல்போ மூவ்மெண்ட்டோட ஜஸ்ட் ஸ்ட்ரெச் அண்ட் கண்ட்ராக்ஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெவியர் லோட்ஸ் புஷ் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸில் உங்களால் டெஃபினட்டாக உங்கள் ட்ரைசெப்ஸ் நல்லா ஹெவியாக லோட் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ்க்கும் நம்ம அகைன் 2 sets 6 to 12 ரெப்ஸில் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஏன்னா அகைன் இதை நம்ம ஹெவியாக பண்ண போகிறோன்ற ரீசனால மட்டும்தான். ஃபோர்த் வேரியேஷனாக செஸ்ட்டுக்கு நம்ம கேபிள் ஃப்ளைஸை ஹை டு லோவில் 2 செட்டும் லோ டு ஹையில் 2 செட்டும் பண்ண போகிறோம். இது பயங்கர ஆப்டிமலாக மசில் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னா இது நீங்கள் சீட்டடில் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் மொமெண்டமும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை உங்கள் சுச்சுவேஷன் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இதை நீங்கள் நார்மலாகவும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 10 to 15 ரெப்ஸில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா 8 to 12 பண்ணால் போதும். இந்த புஷ் டேவோட லாஸ்ட் வேரியேஷனுக்கு நீங்கள் சிங்கிள் ஆர்ம் ட்ரைசெப் புஷ் டவுன் பண்ண போறீங்க. இது பண்ணும்போது உங்கள் கையை ரொம்ப அவே வச்சுக்காம உங்கள் பாடி க்ளோஸராக வச்சுக்கோங்க. இந்த மூவ்மெண்ட்டில் உங்களோட ஓவரால் ட்ரைசெப் சூப்பராக டார்கெட் ஆகும் அண்ட் உங்கள் லாங் ஹெட்டும் இன்னும் நல்லா டார்கெட் ஆகும். அண்ட் இதை நீங்கள் பண்ணும்போது இதை நார்மலாக grip வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் இந்த பாலை ஹோல்ட் பண்ணி கூட பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப ஹெவியரெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோப்பில் நாட் போட்டுட்டு இப்படி நீங்கள் இழுக்கும்போது உங்களால் இன்னும் கம்ஃபர்டபுளாக புஷ் பண்ண முடியும். இதுலேயுமே நான் 2 sets அரௌண்ட் 8 to 15 ரெப்ரேஞ்சுக்குள்ள தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சேம் பிகினருக்கும் இன்டர்மீடியட்க்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பிரிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மூவ்மெண்ட்டில் பர்டிகுலராக ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 புஷ் டேவுமே ஓவர். நெக்ஸ்ட் சாட்டர்டே இதே மாதிரி புல் டே 1 அண்ட் புல் டே 2க்கு ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ், எப்படி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் கைடாக போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கடுத்த சாட்டர்டே லெக் டேக்கான ப்ராப்பர் கைடுமே வந்துடும். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டே ரெடி ஆகிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. எஸ், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஸ்பிரிட் தேவையோ இல்லை புஷ் புல் லெக் ஸ்பிரிட் இன்னும் டீட்டெயிலாக தெரியணுமோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரெண்டுக்கு. பை பாய்.